சிறு படங்களுக்கு வந்து பிசினஸ் இல்லாம இருந்தது போன ஆட்சியில. திரும்பி படம் பண்ணும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது வந்து மீடியாவுக்கும் பத்திரிகைக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஆட்சியில, தளபதியுடைய ஆட்சியில நான் தியேட்டர் கேட்ட உடனே எனக்கு வந்து தியேட்டர்கள் கொடுத்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஓட்டுனாங்க வச்சுங்களேன், மறுநாள் வந்து ஒரு 10 டிக்கெட் வந்தா உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ இப்ப அப்படி கிடையாது. ஒரு சிறு படங்களுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது வாரம் வெற்றிகரமா போகுதுன்னா அது காரணம் வந்து தமிழக முதல்வர் தான். அதை நான் வந்து கண்டிப்பா நான் என்ன ஒரு நடிகனா, ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா எனக்கு கண்டிப்பா வந்து அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்றேன். பிசினஸும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பிசினஸ் வந்து நான் ஆல்ரெடி பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பேன். ஒரு 3 பிசினஸ் முடிச்சுட்டு தான் நான் படமே ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா பிசினஸும் இங்க சிறப்பா இருக்கு. நான் கேட்டுக்கிறது எல்லாமே என்னன்னா, என்ன மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் 3000 படங்களுக்கு மேல பண்ணிட்டு அந்த படங்களை ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அது போன்ற சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்து அந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அது வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி வந்து தமிழக முதல்வர் அவர்கள் செய்தா இன்னும் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாலை கிராமம், கோடம்பாக்கம் ஏரியால சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் சிங்கிள் டீ கூட காசு இல்லாம மற்றவங்க கிட்ட வந்து கையேந்து நிக்கிற ஒரு நிலைமை வந்து நான் கண்குளிர பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிலைமை கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு வசதி இருக்குன்னு தெரியல. படம் பண்ணிடுறாங்க, அதை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி பண்ணணும். சிறு குறு படங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மானியம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இருந்தப்போ அந்த ஸ்கீம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து சில காரணங்களுக்காக அதை வந்து தவிர்த்துட்டாங்க. ஆனா அது வந்து பரிசீலனை இருக்கு. நான் தமிழக முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நிறைய படங்கள் வந்து லாஸ் ஆயிட்டு எல்லாமே வந்து இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2019 2020 நினைக்கிறேன், அதுல இருந்தே வந்து நிறைய வந்து கொடுக்கல. எல்லா படங்களுக்கும் மானியம் வந்து கண்டிப்பா கொடுத்தால் எல்லா தயாரிப்பாளர்களும் அதுல வந்து வேலை செஞ்ச அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா தமிழக முதல்வர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை வந்து எங்களை போன்ற சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் கண்டிப்பா இருக்கு. தமிழக முதல்வர் வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் திரைப்படத்துறையில இருந்து வந்தவர், அதனால அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் அவர் செய்வார். ப்ரொடியூசர் கவுன்சிலிங்ல வந்து நமக்கு வந்து பண ரீதியாகவோ அதெல்லாம் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா பட் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணாங்க இல்லைங்களா, நான் வந்து கில்டில் இருக்கேன், எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, புதிய அனுபவமா இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. கிரி அவர்கள் வந்து இதை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சமுதாயத்தில் இன்னைக்கு பெண்கள் இடத்துல எப்படி மலிவாக நடந்துக்கிறாங்க என்பது வெளிக்காட்டுது. குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி பெண்கள் இருக்கணுன்றத அழகாக வெளிப்படுத்திருக்காரு. பாட்டுகள் ரொம்ப அருமையாக இருக்குது, யதார்த்தமான இல்லை, ஒரு கருத்துள்ள பாட்டு. ஒரு இளைஞர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், ஒரு பிள்ளைகளுக்காக எப்படி வாழணும், அர்ப்பணிப்பு என்னன்றதை வெளிப்படுத்திருக்காரு. அந்த படத்தில் ஒரு சிறந்த ஒரு படமாக நான் கருதுறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ஹீரோயினும் நல்ல உதார்த்தமா ஒரு சமுதாயத்துல சொசைட்டில நடக்குதோ உண்மையாக வெளிப்படுத்திருக்காங்க. இது என்ன நடக்குதுன்றத நிறைய நம்ம நியூஸ்ல பாக்குறோம். கணவன் மனைவிகள் எடுத்த தவறான உறவுகள், கணவனை விட்டு செய்யறது, மனைவி வந்து கணவனுக்கு தெரியாத செய்யற தவறுகள்லாம் ஏதாவது வெளிப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெற ஹீரோனே நல்லா வெற்றி பெறணும். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப விருப்பமா இருக்கு, ரசிகரமா இருக்குது. ரெண்டாவது அர்த்தமாவும் இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு, கருத்துள்ள படமா இருக்குது, கருத்துள்ள பாட்டா இருக்குது. ஃபைட் வந்து யதார்த்தமா இருக்கு, இதை சும்மா செட் பண்ணிட்டு ஃபைட் பண்றாங்க. யதார்த்தம் ஒரு மனிதன் எப்படி ஃபைட் பண்ணுமோ அதை பண்ணிருக்காரு. அவ்வளவுதான், எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார். சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் தான். அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தில் வருமான குறைவுனால சில ஆசைகள் உருவாகும் போது அங்கே என்ன மாதிரி விபரீதங்கள் நடக்கும், அந்த விபரீதங்கள் எல்லாம் வந்து படமாக காட்டியிருக்காரு. எப்பவுமே வந்து ஒழுக்கம் தான் வந்து மனுஷனை வந்து நல்ல நிலையில கொடுத்தோம். வறுமையின் சூழ்நிலையில ஒழுக்கத்தை மீறக்கூடாதுன்றது இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. இதில் நடித்த எல்லாருமே நண்பர்கள், எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், வேண்டியவர்கள். அவர்களுடைய முயற்சி மேல்மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.
கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். அதில் தவறான விஷயங்கள் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காரு. சிலரோட ஆசைகள்னால குடும்பம் என்ன ஆகுது, வாழ்க்கை எப்படி தவறான பாதையில் போகுது, அதனால் எவ்வளோ விபரீதங்கள் வருதுன்றதை நல்ல தெளிவாக அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நேரம் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஒரு குடும்ப ஸ்டோரி. ஆமாம், வறுமையில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பாக போகிறாங்க. ஆமாம், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினி நல்லா ஒன்று, அதாவது அந்த பாத்திரமாகவே மாறியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பராக. மெசேஜாக ஒரு அம்மா குழந்தை பெண்ணுக்கு இல்லை, இந்த பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவர், அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் அருமையாக இருக்குது, லிரிக்ஸ் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, ஃபைட்டிங் நல்லா, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா யதார்த்தமாக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினி ரொம்ப நல்லா இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க, நல்லா கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பர். படம் உண்மையிலேயே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இந்த காலத்துக்கு தப்பாக நினைக்கிறவங்களுக்கு, மக்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமான ஒரு கருத்தான ஒரு படம். ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்துக்கு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான படமாக இருக்குது. உண்மையிலேயே சந்தோஷம். எல்லாரும் பார்க்குறோம், குடும்பம் எல்லாம் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இது. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த காலத்துல பணம் தான் முக்கியன்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன இருக்க அந்த அன்பு பாசம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. என்ன சொல்றது, ஓகே, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. டைரக்டர் கிரி சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சாங் செம்மையா இருக்கு, 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. பணம் தான் முக்கியன்றதுக்காக தானே இப்ப அந்த பிரச்சனையே வந்தது. ஃபேமிலியே அழிஞ்சு போச்சு இல்லைங்களா. நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பணத்துக்காக ஒரு நபர் உள்ள வந்து அந்த குடும்பமே ஃபாயில் ஆயிடுச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் தயவு செய்து வந்து பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. அப்பாவோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு சார். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது சார். நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாமல் இருக்கிறதால ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதை சார் எடுத்துக்காட்டாக வந்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். தானே நல்லா இருக்குது. ஃபைட்டு சூப்பராக இருந்தது சார், நல்லா நடிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். கிளைமேக்ஸ் தான், அதுதான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி என்ன பிரச்சனை, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாமல் இருக்கிறதால நிறைய பிரச்சனை ஃபேமிலியில். வீட்டு வாடகை, பசங்களை ஸ்கூல் ஃபீஸ், சாப்பாடு, அதை நினைச்சு அவங்க எல்லாரும் தான், எல்லா மூவிங் எல்லாரும் தான் நடிச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு சார். இந்த கிரி சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாரும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக 2 பாடல், இசை நல்லா இருந்தது. சகோதரர் கிரி அவருடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிறதும் சிறப்பாக நடிச்சிருக்கிறார். அதில் புதுமுகங்களை வைத்து ஒரு புதிய முயற்சி. அதாவது தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம்ங்கிறது. 2வது, அடித்தட்டில் மக்களுடைய வறுமை மக்களை வந்து தவறுதலான பாதைக்கு தூண்டுவதற்கு அது ஒரு காரணம்ன்றது. நீங்கள் வந்து நாட்டில் நடக்கிற வன்முறைகள், எந்த பகுதியில் நடக்கிற வன்முறையினாலும் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகமான ஒரு வரலாறு அதற்கு பின்னாடி இருக்குங்கிறத அதை வந்து இன்னைக்கு இயக்குனர் கிரி அவர்கள் அது ஒரு குடும்ப பிழைப்போடு அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கார்.
நீங்கள் வந்து தீவிரவாதத்தில் வந்து போய் செயல்படக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களும் அவருடைய வறுமையைத்தான் முதலீடாக பயன்படுத்தி தான் வந்து அவர்களை வந்து அதுபோல தவறான பாதைக்கு அவர்கள் வந்து கொண்டு செல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கட்டத்தில் ஒரு தனிமன், ஒரு குடும்பத்தினுடைய ஒரு நடுத்தர குடும்பத்தில் பாசப்பிணைப்போடு இருக்கிற குடும்பத்தில் ஒரு தவறான பாதையில் இது பண்ணும்போது அந்த விரக்தி மனப்பான்மை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து எந்த சூழ்நிலைக்கும் இழுத்து செல்லும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து ஒரு கான்செப்டாக இன்னைக்கு வந்து அவர் வந்து படத்தை எடுத்திருந்தார். அவருடைய முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டு. நல்லா நடிச்சிருக்காரு. அவர் படத்தை இயக்கி அவருடைய அதனுடைய வசனமும் அவர் தான் பண்ணியிருப்பார், எழுத்துகள் எல்லாமே நல்லா நடிக்கவும் சிறந்த நடிக்கிறார். நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலும் மேலும் பல படங்கள் அவர் வந்து இயக்கி நடிப்பதற்கு அவருக்கு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். நல்ல பிரம்மாண்டமான வரவேற்பு. 2வது வாரம் வந்து வெற்றிகரமா நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தியேட்டர்லையுமே நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 72 தியேட்டர் வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா 15 தியேட்டர் வந்து அதிகப்படுத்தி 87 தியேட்டரா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பி சென்டர்ல வந்து இப்போ ஏ சென்டரை விட பி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். நான் திரும்பி பாடல உங்ககிட்ட பேசியிருப்பேன் சோகமா. இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். அதுக்கு காரணமே நீங்க தான். மேலும் மேலும் இந்த படத்தை 2வது வாரம் வந்து வெற்றி படமா ஆக்குனதுக்கு காரணமும் நீங்க தான். மறுபடியும் தொடர்ந்து இந்த இருமுனை இன்னும் நிறைய மக்கள் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல இப்போ என்ன ட்ரெண்டிங் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை தான் ஒரு இயக்குனரா நான் கொடுத்துருக்கேன். இந்த இன்னைக்கு 7வது நாள். இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அருமை தலைவர், என்னுடைய குடும்ப தலைவர், ஆல் இந்தியா காங்கிரஸினுடைய முக்கியமான ஒரு எம்பி, எம்எல்ஏ, ஆல் இந்தியா செக்ரட்டரி, செயலாளர், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்னைக்கு வந்து என்னுடைய படத்தை பார்த்துட்டு என்னை பத்தி வந்து இருக்கிற விஷயத்த தலைவர் உண்மையாக தான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்றி கடனோட இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதோட இங்க வந்திருக்கிற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் தலைவரோடு வந்திருக்கிறவங்களுக்கும் என்னை வந்து வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி என்னோட திரைப்படத்தில் நடிச்ச நண்பர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இத்தனை உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் PRO விஜய் கார்த்திக் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2வது அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லணும். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால எல்லாரும் படம் தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கான படம். மீண்டும் மீண்டும் வந்து இந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்குறது, இன்னும் வெற்றி படம் ஆக்கணுன்றது என்னுடைய. சிறு படங்களுக்கு வந்து பிசினஸ் இல்லாம இருந்தது போன ஆட்சியில. திரும்பி படம் பண்ணும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது வந்து மீடியாவுக்கும் பத்திரிகைக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஆட்சியில, தளபதியுடைய ஆட்சியில நான் தியேட்டர் கேட்ட உடனே எனக்கு வந்து தியேட்டர்கள் கொடுத்தாங்க. 2வது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓட்டுனாங்க வச்சுங்களேன், மறுநாள் வந்து ஒரு 10 டிக்கெட் வந்தா உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு சிறு படங்களுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது வாரம் வெற்றிகரமா போகுதுன்னா அது காரணம் வந்து தமிழக முதல்வர் தான். அதை நான் வந்து கண்டிப்பா நான் என்ன ஒரு நடிகனா, ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா எனக்கு கண்டிப்பா வந்து அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்றேன். பிசினஸும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பிசினஸ் வந்து நான் ஆல்ரெடி பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பேன். ஒரு 3 பிசினஸ் முடிச்சுட்டு தான் நான் படமே ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா பிசினஸும் இங்க சிறப்பா இருக்கு. நான் கேட்டுக்கிறது எல்லாமே என்னன்னா, என்ன மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் 3000 படங்களுக்கு மேல பண்ணிட்டு அந்த படங்களை ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அது போன்ற சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்து அந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி வந்து தமிழக முதல்வர் அவர்கள் செய்தா
இன்னும் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாலிகிராமம் கோடம்பாக்கம் ஏரியால சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் சிங்கிள் டீ கூட காசு இல்லாம மற்றவங்க கிட்ட வந்து கையேந்து நிக்கிற ஒரு நிலைமையை வந்து நான் கண்குளிர பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிலைமை கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு வசதி இருக்குன்னு தெரியல. படம் பண்ணிடுறாங்க, அதை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி பண்ணணும். ஆமா சார். அப்புறம் வரிகளுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனா கர்நாடகாலாம் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. சின்ன படங்களுக்கு வந்து 10% வந்து ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை விஜய்க்கு முதலமைச்சர் விஜய்க்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? அதாவது வந்து என்னன்னா, சிறு குறு படங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மானியம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இருந்தப்போ அந்த ஸ்கீம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து சில காரணங்களுக்காக அதை வந்து தவிர்த்துட்டாங்க. ஆனா அது வந்து பரிசீலனை இருக்கு. நான் தமிழக முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நிறைய படங்கள் வந்து லாஸ் ஆயிட்டு எல்லாமே வந்து இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2019 2020 நினைக்கிறேன், அதுல இருந்தே வந்து நிறைய வந்து கொடுக்கல. எல்லா படங்களுக்கும் மானியம் வந்து கண்டிப்பா கொடுத்தால் எல்லா தயாரிப்பாளர்களும் அதுல வந்து வேலை செஞ்ச அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா தமிழக முதல்வர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை வந்து எங்களை போன்ற சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் கண்டிப்பா இருக்கு. தமிழக முதல்வர் வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் திரைப்படத்துறையில இருந்து வந்தவர், அதனால அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் அவர் செய்வார். ப்ரொடியூசர் கவுன்சிலிங்ல வந்து நமக்கு வந்து பண ரீதியாகவோ அதெல்லாம் நம்ம உதவி பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்ல மாட்டாங்க. ஆனா பட் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணாங்க இல்லைங்களா, நான் வந்து கில்டில் இருக்கேன், எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது பல்லாயிரக்கணக்கான திறமையுடைய இளைஞர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படத்துறையில் தன்னுடைய ஆற்றலை கலை திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பின் மூலமாக சிறிய முதலீடுகளில் வந்து அவங்க வந்து திரைப்படங்கள் எடுத்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு, வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிற இது ஒரு தனி உலகம். ஆனா இது வந்து ஒரு சில தனி நபர்கள் அவர்களுடைய வியாபாரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வை சூறையாடுகிற சூழ்நிலை